கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் மத்தேயு 6:34. நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். மத்தேயு 6:34. நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். இன்னைக்கு உங்ககிட்ட ஏசப்பா சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாரு. ஆமேன். ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து கலங்கி போயிருக்கிறீங்க. நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன், இந்த ஃபீஸ் தேவையை நான் என்ன பண்ணுவேன், இல்லை இந்த தேவை இருக்குது, என் பிள்ளைங்களோட தேவை இருக்குதே, இந்த திருமண தேவை இருக்கிறது, என் பிஸ்னஸில் இந்த தேவை இருக்கிறது அப்படின்னு சொல்லி கலங்கி போயிருக்கலாம். ஏன் எதிர்காலத்தை நினைத்து கலங்கி போயிருக்கலாம். இங்கே ஏசப்பா சொல்கிறாரு, நாளைய நினச்சி கூட கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். எதை நினைத்தோ கவலைப்படாத, நான் உன் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வேன்னு சொல்கிறாரு. ஆமேன். நிறைய பேர் நினைக்கிறீங்க, வருஷம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு, என்ன பண்ண போகிறேன் இந்த ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லி கலங்கி போயிருக்கலாம். உங்கள் ஹெல்த் ரிப்போர்ட், டாக்டர் ரிப்போர்ட் நினச்சி கலங்கி போயிருக்கலாம். ஏசப்பா சொல்கிறாரு, பயப்படாத, கலங்காத, நான் உன் கூட இருக்கிறேன், உன் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன், கடன் பிரச்சனை உன்னை விட்டு போகும், உன்னை ஆசீர்வதிப்பேன், சுகத்தினாலும் பலத்தினாலும் நீ ஆசீர்வதிக்கப்படுவேன், உன்னோட எல்லாவற்றிலும் நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு ஏசப்பா சொல்கிறாரு. பயப்படாதீங்க, கலங்காதீங்க, அவர் உங்கள் கூடவே இருந்து உங்களை நடத்துவார். ஆமேன்.